இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற மூல ஆதாரங்கள் எதை பத்தி அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட மிக முக்கியமான பகுதியான முகப்புரை பத்தி தான். அதாவது ஆங்கிலத்துல இத பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, பிரியாம்பிள். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு. நிச்சயமா. திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்கும், அதோட கதைக்களம் என்ன, கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத நமக்கு உணர்த்துவது எது? அந்த படத்தோட ட்ரெய்லர் தானே? எக்ஸாக்ட்லி. அது போலதான் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற மாபெரும் புத்தகத்தோட ட்ரெய்லர் தான் இந்த முகப்புரை. இத பத்தி பிரபலமான சட்ட நிபுணர் என்.ஏ. பல்கிவாலா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அவர் இத அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்றாரு. ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ரொம்ப பொருத்தமான வார்த்தை. ஆமா, ஒருத்தரோட ஐடென்டிட்டி கார்டை பார்த்தாலே அவரோட பெயர், பிறந்த தேதி, முகவரி எல்லாம் தெரிஞ்சிடுற மாதிரி இந்த முகப்புரையை படிச்சாலே இந்தியாவோட ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பு நமக்கு சுருக்கமா புரிஞ்சிடும். நீங்க சொன்ன அந்த அடையாள அட்டை உதாரணம் ரொம்பவே கச்சிதமா இருக்கு. இப்போ இங்க ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு நாடோட சட்ட புத்தகம் எப்படி தொடங்கணும், அதோட தத்துவம் என்ன அப்படிங்கறத அந்த நாட்டு மக்களே முடிவு செய்யற நடைமுறை ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, இது உலகத்துக்கே ஒரு புதுமையான விஷயமா இருந்திருக்கும். நிச்சயமா. உலகத்திலேயே முதலா இந்த முகப்புரை அப்படிங்கிற பழக்கத்தை தொடங்குனது அமெரிக்க அரசியலமைப்பு தான். நாங்க ஒரு அரசியலமைப்பு உருவாக்குறோம், அதற்கான முன்னுரை இதுதான் எங்களோட அடிப்படை நாடி துடிப்பு அப்படின்னு அவங்க ஒரு வழிகாட்டுதலை உருவாக்குனாங்க. ஓ, அப்ப அவங்க தான் இதுக்கு ஒரு முன்னோடி. கரெக்ட். அதை தொடர்ந்து தான் இந்தியா உட்பட உலகத்துல இருக்கிற பல நாடுகளும் தங்களுடைய அரசியலமைப்பு சட்டங்கள்ல முகப்புரைய சேர்க்கிற நடைமுறையை பின்பற்ற தொடங்குனாங்க. ஒரு பெரிய ஜனநாயக நாடு தன்னுடைய சட்ட புத்தகத்தை எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு சிறந்த முன்னுதாரணமா இருந்துச்சு. சரி, அப்போ இந்த சொன்னாம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முகப்புரையோட வரலாற்று பின்னணி என்ன, அது எப்படி உருவாச்சு, அதுல பொதிஞ்சிருக்கிற 4 மிக முக்கியமான கூறுகள் எவை அப்படிங்கறத பார்க்க போறோம். அதோட மட்டும் இல்லாம அந்த சின்ன பத்தியில் இருக்கிற ஒவ்வொரு கடினமான ஆங்கில வார்த்தைகளுக்கு பின்னாலும் ஒளிஞ்சிருக்கிற ஆழமான அரசியல் தத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் நாம ரொம்ப தெளிவா அலசி ஆராய போறோம். கண்டிப்பா. இப்போ இந்த முகப்புரையோட வரலாற்றை பார்க்கும்போது, இது ஏதோ ஒரு நாள் காலையில சில சட்ட வல்லுநர்கள் ஒன்னா உட்கார்ந்து சட்டுன்னு எழுதின ஒரு பத்தி கிடையாது. ஆமா, அது ஒரு பெரிய ப்ராசஸ். பிரியாம்பிள் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, ஒரு புத்தகத்தோட அல்லது ஒரு ஆவணத்தோட அறிமுகம், இல்லனா முன்னுரை அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். 1946ஆம் ஆண்டு, அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்பே இந்தியாவுக்கான ஒரு தனி அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்காக அரசியல் நிர்ணய சபை கூட்டப்பட்டுச்சு. கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி. அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல 100 வருஷங்களா அடிமைப்பட்டு கிடந்த ஒரு தேசம் தனக்கான சட்டத்தை தானே எழுத போகுது. ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு தருணம் அது. அப்போ அந்த சபையில பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆமா, டிசம்பர் 13, 1946 அன்னைக்கு நேருவால் உருவாக்கப்பட்டு சபையில முன்மொழியப்பட்ட குறிக்கோள் தீர்மானம், அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன். அதோட அடிப்படையில தான் இன்னைக்கு நாம பாக்குற முகப்புரை அமைஞ்சது. அந்த தீர்மானம் எதை பத்தி பேசுச்சு தெரியுமா? நாம உருவாக்க போற சுதந்திர இந்தியா எப்படிப்பட்ட நாடா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தானே. சரியா சொன்னீங்க. நமக்குள் எத்தனை மதங்கள், ஜாதிகள், மொழிகள், முரண்பாடுகள் இருந்தாலும் நம்மை ஒன்றிணைக்கும் பொதுவான குறிக்கோள்கள் என்ன அப்படிங்கறத அந்த தீர்மானம் மிக தெளிவா வரையறுத்துச்சு. ஒரு புது வீடு கட்டத் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த வீடு இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் வரைவோம்ல, அது போலதான் இது. அதேதான். அந்த தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை 1947 ஜனவரி 22 அன்னைக்கு முழு மனதோட ஏத்துக்குச்சு. அதோட சுருக்கப்பட்ட செம்மைப்படுத்தப்பட்ட வடிவம்தான் இன்னைக்கு நாம படிக்கிற முகப்புரையா ஒரு மாதிரி இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று பதிவு. அதே போல 1950ல அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வருஷங்கள்ல இந்த முகப்புரை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டிருக்கு. ஆமா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலமா மட்டும்தான் இது திருத்தப்பட்டுச்சு. அந்த காலகட்டம் இந்திய அரசியல்ல பல முக்கிய மாற்றங்கள் நடந்த நேரம். அந்த திருத்தத்தின் போதுதான் சோஷியலிஸ்ட், செக்யூலர் மற்றும் இன்டிகிரிட்டி ஆகிய 3 புது வார்த்தைகள் முகப்புரையில வெளிப்படையா சேர்க்கப்பட்டுச்சு. அதாவது தமிழ்ல சமதர்மம், மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு. சரி, இப்போ நம்ம இலக்குப்படி அந்த முகப்புரையோட மிக முக்கியமான உலக புகழ்பெற்ற அந்த முதல் மற்றும் கடைசி வரியை நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். வாசியங்கள். We the people of India
having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. இப்போ அதோட கடைசி வரி, do hereby adopt, enact and give to ourselves this constitution. ரொம்ப கம்பீரமான வரிகள். இதோட நேரடியான மற்றும் ஆழமான தமிழாக்கம் இதுதான். இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம் மற்றும் குடியரசுத் தன்மை கொண்ட நாடாக உருவாக்குவதற்கு மனப்பூர்வமாக தீர்மானித்து இந்த அரசியலமைப்பை ஏற்று இயற்றி நமக்கே வழங்கிக் கொள்கிறோம். இதுல அந்த முதல் மற்றும் கடைசி வரிகளை மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க. இந்திய மக்களாகிய நாம் நமக்கே வழங்கிக் கொள்கிறோம். ஆமா, இத்தனை நூற்றாண்டுகளா நாம அரசர்களின் கீழியும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கீழியும் வெறும் குடிமக்களாகவோ அல்லது பிரஜைகளாகவோ மட்டுமே இருந்தோம். சட்டங்கள் நமக்கு மேலிடத்திலிருந்து திணிக்கப்பட்டுச்சு. ஆனா முதல் முறையா ஒரு தேசமா ஒன்றிணைந்து நமக்கான சட்டத்தை நாமே எழுதிக்கிறோம் அப்படிங்கிற அந்த பெருமிதம்தான் இந்த வரிகளோட அடிநாதம். யாரோ ஒரு மன்னரோ அல்லது வெளிநாட்டு ஆட்சியாளர்களோ நமக்கு இந்த சட்டத்தை கொடுக்கல. நமக்கு நாமே ஒருமித்த கருத்தோடு உருவாக்கி கொடுத்த ஒரு புனிதமான ஆவணம் இது. இந்த வரலாற்று பின்னணிய பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இந்த மொத்த அரசியலமைப்புக்கும் ஒரு உயிர்நாடி இருக்கணும் இல்லையா? ஒரு பெரிய இயந்திரம் இயங்குறதுக்கு கரண்ட் எப்படி ஆதாரமோ அதுபோல இந்திய அரசியலமைப்புக்கு சக்தி எங்கிருந்து கிடைக்குது? அத பத்தி தான் முகப்புரையோட 4 முக்கிய கூறுகள்ல முதல் கூறு பேசுது. அதுதான் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, அதாவது அதிகாரத்தின் ஆதாரம். இந்த அதிகாரத்தின் ஆதாரம் யாரிடம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாட்டை ஆளும் அரசாங்கத்திடமா, சட்டங்களை இயற்றும் நாடாளுமன்றத்திடமா, அல்லது நீதியை வழங்கும் உச்சநீதிமன்றத்திடமா? இது எதுவுமே கிடையாதுங்க. இந்திய அரசியலமைப்பு தனது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் இந்திய மக்களாகிய உங்களைப் போன்ற என்னை போன்ற சாதாரண மக்களிடமிருந்தே பெறுது. அரசாங்கம், நாடாளுமன்றம், நீதிமன்றம் ஆகிய எல்லாமே இந்த அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் மட்டுமே. ஆனா அந்த அரசியலமைப்புக்கே உயிர் கொடுக்கிறது மக்கள்தான். மக்கள் தான் இந்த நாட்டோட தலையாய சக்தி. இதத்தான் முகப்புரை ஆணித்தரமா தன்னோட முதல் கூறா சொல்லுது. இதை இன்னும் ஆழமா பார்த்தா இரண்டாவது கூறு இந்திய அரசின் தன்மை பத்தி பேசுது. நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், அதாவது இந்தியா அப்படிங்கிற நாடு எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டது அப்படிங்கறத இது சொல்லுது. இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம் மற்றும் குடியரசு தன்மை கொண்ட நாடு அப்படிங்கறத இந்த முகப்புற உலகிற்கு அறிவிக்குது. இந்த 5 வார்த்தைகளுமே மிகச்சிறந்த அரசியல் தத்துவங்கள். அடுத்ததா 3வது கூறு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் நோக்கங்கள். நாம ஏன் இந்த அரசியலமைப்பை உருவாக்கணும்? இதோட இறுதி இலக்கு என்ன? நமது மக்களுக்கு நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றை வழங்குறது தான் இதோட தலையாய நோக்கம் அப்படிங்கறத இந்த முகப்புரை ரொம்ப தெளிவா குறிப்பிடுது. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி மற்றும் ஃப்ரெட்டர்னிட்டி. பல 100 வருஷங்களா ஜாதி, மதம், இனம், பொருளாதாரம் என பல நிலைகள்ல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த ஒரு சமூகத்துக்கு இந்த 4 தூண்களும் எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத அரசியலமைப்பை உருவாக்கிய தலைவர்கள் அன்றைக்கே ஆழமா உணர்ந்திருந்தாங்க. முத்தாய்ப்பா 4வது கூறு டேட் ஆஃப் அடாப்ஷன், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதி. நாம எப்போ இந்த மாபெரும் சட்ட புத்தகத்தை முழுமையா ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கறது இது பதிவு செய்யுது. அது நவம்பர் 26, 1949. இந்த தேதியை தான் நாம இன்னைக்கு அரசியலமைப்பு தினமா கொண்டாடுறோம். ஆமா, ஆனா ஜான்வரி 26, 1950 அப்படிங்கிறது அரசியலமைப்பு முழுமையா நடைமுறைக்கு வந்த தேதி, டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட். ஆக இந்த 4 கூறுகளும் தான், அதாவது அதிகாரத்தின் ஆதாரம், அரசின் தன்மை, அரசியலமைப்பின் நோக்கங்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதி, இந்த 4மே முகப்புரை அப்படிங்கிற மாபெரும் கட்டிடத்தை தாங்கி பிடிக்கும் அஸ்திவாரங்கள். இந்த 4 கூறுகளையும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டாலே இந்த முகப்புரையில இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் உள்ள அரசியல் தத்துவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாயிடும். வாங்க அந்த பகுதிக்குள் நுழைவோம். ஒரு விழிப்புணர்வுள்ள குடிமகனா நாட்டை புரிஞ்சுக்க இந்த வார்த்தைகளோட அர்த்தங்கள் ரொம்ப அவசியம். நம்ம இலக்குப்படி அந்த ஆங்கில வார்த்தைகளை முதல்ல வாசிச்சுட்டு அதற்கான ஆழமான தமிழ் விளக்கத்தை பார்ப்போம். முதல் வார்த்தை சாவரென். சாவரென் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ்ல இறையாண்மை அப்படின்னு பொருள். இதோட அர்த்தம் என்னன்னா, இந்தியா எந்த ஒரு நாட்டை சார்ந்த நாடோ, அதாவது டிபெண்டன்சியோ அல்லது எந்த ஒரு வெளிநாட்டு ஆதிக்கத்தின் கீழ் உள்ள நாடோ கிடையாது. இது முழுமையான சுதந்திரம் பெற்ற ஒரு தனி அரசு.
1947க்கு முன்பு வரை இந்தியா பிரிட்டிஷ் முடியாட்சியின் கீழ் ஒரு காலனியா இருந்துச்சு இல்லையா? ஆமா. ஆனா இன்னைக்கு நம் நாட்டுக்குள் நடக்கும் உள்நாட்டு விவகாரங்களா இருந்தாலும் சரி, வெளிநாடுகளுடன் நாம் வச்சுக்கிற வெளியுறவு விவகாரங்களா இருந்தாலும் சரி, அத நாமே எந்தவித அழுத்தமும் இல்லாம முடிவெடுக்கலாம். எந்த ஒரு வெளிநாடும் நமக்கு உத்தரவிடவோ நம் கொள்கைகள்ல தலையிடவோ முடியாது. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. இத நிறைய பேர் கேட்கவும் கூடும். 1949ல இந்தியா பிரிட்டன் தலைமையிலான காமன்வெல்த் அமைப்பில் முழு உறுப்பினரா தொடர்வதா அறிவிச்சது. அதே போல நம்ம ஐக்கிய நாடுகள் சபையிலையும், அதாவது UNOலையும் உறுப்பினரா இருக்கோம். கரெக்ட். காமன்வெல்த் அப்படிங்கிறது ஒரு காலத்துல பிரிட்டன் ஆண்ட நாடுகளோட கூட்டமைப்பாச்சே. இதனால இந்தியாவோட இறையாண்மைக்கு எந்த பாதிப்பும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுவது இயல்புதானே? இந்த சந்தேகம் ரொம்ப இயல்பானதுதான். ஆனா காமன்வெல்த் அமைப்பில் சேர்ந்தாலோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராய் இருந்தாலோ அது இந்தியாவோட இறையாண்மைய எந்த வகையிலும் சிறிதளவும் பாதிக்காது. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா இது நாம சுயமாக விருப்பப்பட்ட சேர்ந்த ஒரு அமைப்பு. இது அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்னிச்சையான ஒப்பந்தம் மட்டுமே. அவங்க நம் மீது எந்த சட்டத்தையும் திணிக்க முடியாது. ஓ, வாலண்டரி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடா இந்தியா நினைச்சா எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியையும் தன் நாட்டுடன் சட்டப்பூர்வமா இணைச்சுக்க முடியும். அதே போல தனது சொந்த பகுதியை ஒரு வெளிநாட்டுக்கு சட்டத்தின் அடிப்படையில விட்டு கொடுக்கவும் முடியும். இதை செய்ய நமக்கு எந்த வல்லரசின் அனுமதியும் தேவையில்லை. அதுதான் இறையாண்மை அப்படிங்கறதோட முழுமையான வடிவம். மிக தெளிவான விளக்கம். வெளியுறவு கொள்கையில நாம் எடுக்கும் முடிவுகளே நமது இறையாண்மைக்கான சாட்சி. இப்போ இரண்டாவது வார்த்தைக்கு வருவோம். சோஷியலிஸ்ட். சோஷியலிஸ்ட் அப்படின்னா தமிழ்ல சமதர்மம். நாம முன்பே பேசினது போல இந்த வார்த்தை 1976ல 42வது திருத்தத்தின் மூலமாதான் முகப்புரையில வெளிப்படையா எழுத்துப்பூர்வமா சேர்க்கப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த சமதர்மத்தன்மை நமது அரசியல் அமைப்பில் இல்லையா? நிச்சயமா அழுத்தமா இருந்துச்சு. அரசியல் அமைப்போட அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற பகுதியில மறைமுகமா இந்த சிந்தனைகள் பொதிஞ்சிருந்துச்சு. செல்வமும் அதிகாரமும் ஒரு சிலரிடம் மட்டுமே குவிஞ்சு கிடக்காம அது சமுதாயத்தோட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பரவலாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் அதோட அடிப்படை. 1955ஆம் ஆண்டு நடந்த ஆவடி காங்கிரஸ் மாநாட்டிலேயே சமதர்ம சமுதாய அமைப்பு அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான வேலைகள் தொடங்கிடுச்சுன்னு படிச்சிருக்கேன். ஆமாம், அது ஒரு முக்கியமான மைல்கல். இங்க ஒரு முக்கியமான வேறுபாட்டை நாம உணரணும். உலகத்துல பல நாடுகள்ல சோஷியலிசம் அல்லது சமதர்மம் அப்படிங்கிற கொள்கை இருக்கு. ரஷ்யால இருந்துச்சு, சீனால இருக்கு. ஆனா இந்தியாவோட சமதர்மம் அவங்க கிட்ட இருந்து முற்றிலும் வேறுபடுது. எப்படி வேறுபடுதுன்னு சொல்லுங்க. அதாவது இந்தியாவோட சமதர்மம் அப்படிங்கிறது ஜனநாயக சமதர்மம், டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். இத மார்க்சிய சமதர்மம் அல்லது அரசு சமதர்மம், அதாவது ஸ்டேட் சோஷியலிசம் கிடையாது. கம்யூனிச நாடுகள்ல நிலம், தொழில், உற்பத்தி என அனைத்தையும் அரசாங்கமே எடுத்துக்கும். அங்க தனியார் துறைக்கு இடமில்லை. ஆனா நமது மாடல் கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கானமி. சரியா சொன்னீங்க. இந்த கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் அரசாங்க பஸ்ஸுகளும் ஓடும், அதே ரோட்ல தனியார் பஸ்ஸுகளும் ஓடும். கல்வித்துறையில அரசு பள்ளிகளும் இருக்கும், தனியார் பள்ளிகளும் இருக்கும். மருத்துவத்திலயும் அப்படிதானே? அரசு மருத்துவமனைகளும் இருக்கு, தனியார் மருத்துவமனைகளும் இருக்கு. ஆமா, மருத்துவம், தொலைத்தொடர்பு என அனைத்திலும் அரசு நிறுவனமும் இருக்கும், தனியார் நிறுவனங்களும் சுதந்திரமா செயல்படும். பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைந்து தோளோடு தோள் நின்று தேசத்தின் வளர்ச்சிக்காக செயல்படும் ஒரு அமைப்பு இது. இதைத்தான் நம்ம கலப்பு பொருளாதாரம்னு சொல்றோம் இல்லையா? மிக அருமையான உதாரணம். உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள்ல சொல்ற மாதிரி நமது ஜனநாயக சமதர்மத்தின் முக்கிய நோக்கம் வறுமை, அறியாமை, நோய்கள் மற்றும் வாய்ப்பின்மையை ஒழிப்பதே ஆகும். இது மார்க்சியம் மற்றும் காந்தியத்தின் ஒரு அருமையான கலவை. சொல்லப்போனா இது காந்திய சமதர்மத்தை நோக்கி அதிகம் சாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்ட். வன்முறை இல்லாம ஜனநாயக வழியில நாடாளுமன்ற சட்டங்கள் மூலமாக அனைவருக்குமான வளர்ச்சியை கொண்டு வர்றது தான் இதோட நோக்கம். அதே சமயம் வரலாற்று ரீதியா ஒரு தகவலையும் நாம கவனிக்கணும். என்ன தகவல் அது? 1991ல இந்தியாவுல கொண்டுவரப்பட்ட புதிய பொருளாதார கொள்கை, அதாவது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், LPG ரிஃபார்ம்ஸ்னு சொல்வாங்கல்ல, அந்த கொள்கைக்கு பிறகு இந்த சமதர்மத்தோட நடைமுறை சற்று மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆமா, தனியார் துறையோட பங்களிப்பு பெருமளவா அதிகரிச்சிருக்கு. ஆனாலும் அடித்தட்டு மக்களோட வறுமை ஒழிப்பு மற்றும் நல்வாழ்வு
அப்படிங்கிறது அரசோட தலையாய நோக்கமாவே இன்றும் தொடருது. இது ஒரு தெளிவான வரலாற்று பார்வை. இப்போ 3வது மிக முக்கியமான வார்த்தைக்கு வருவோம். செக்யுலர். செக்யுலர் அப்படின்னா மதச்சார்பின்மை. இதுவும் 1976ல தான் வெளிப்படையா சேர்க்கப்பட்டுச்சு. ஆனா 1974லயே உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்புல என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்ன சொன்னாங்க? அரசியல் அமைப்பை உருவாக்கிய தலைவர்கள் ஒரு மதச்சார்பற்ற நாட்டைத்தான் விரும்புனாங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனாலதான் அவங்க 25 முதல் 28 வரையிலான சரத்துகளை, அதாவது மத சுதந்திரத்துக்கான உரிமைய அடிப்படை உரிமைகளாகவே நமது அரசியல் அமைப்புல சேர்த்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா கூறுச்சு. அதாவது வார்த்தை வெளிப்படையா இல்லனாலும் அந்த சாரம் அரசியலமைப்பு முழுவதும் விரவி கிடந்துச்சு. கண்டிப்பா. இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை பத்தி இன்னைக்கு நிறைய விவாதங்கள் நடக்கிறத நம்ம பாக்குறோம். மேலை நாடுகளோட மதச்சார்பின்மைக்கும் இந்தியாவோட மதச்சார்பின்மைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமா, அத பத்தி சொல்லுங்க. மேலை நாடுகள்ல, குறிப்பா பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள்ல மதச்சார்பின்மை அப்படின்னா அது ஒரு எதிர்மறையான கொள்கை, நெகட்டிவ் கான்செப்ட். அதாவது அரசாங்கத்துக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ரெண்டுக்கும் இடையே ஒரு பெரிய சுவர் இருக்கு. அரசு மதங்களை முழுமையா ஒதுக்கிடும் அப்படிங்கிற நிலைப்பாடு. ஆனா நமது இந்திய அரசியலமைப்பு முன்வைக்கும் மதச்சார்பின்மை அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்டது. இத நேர்மறையான கொள்கை, அதாவது பாசிட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மதச்சார்பின்மை என்பது மதங்களை ஒதுக்குவதோ நிராகரிப்பதோ கிடையாது இல்லையா? நிச்சயமா கிடையாது. இந்தியா போல பல மதங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளா தலை தூங்கிய ஒரு மண்ணுல அப்படி செய்யவும் முடியாது. மாறாக நாட்டில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் சம அந்தஸ்து வழங்குவதும், அரசிடமிருந்து அனைத்து மதங்களுக்கும் சமமான மதிப்பும் ஆதரவும் வழங்குவதுமே இந்தியாவோட மதச்சார்பின்மை. அரசுக்குன்னு தனி மதம் கிடையாது, எந்த மதத்தையும் அரசு தனியா உயர்த்தி பிடிக்காது. ஆமா, ஆனா எல்லா மதங்களையும் அது சமமா பாதுகாக்கும். இது இந்திய சமூக அமைப்பிற்கு ஏற்ற ஒரு ஆழமான தத்துவமாகும். 4வது முக்கியமான வார்த்தை டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை ஜனநாயகம். முகப்புரையில குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஜனநாயகம் அப்படிங்கிற தத்துவம் மக்கள் கைகளிலேயே உச்சபட்ச அதிகாரம் உள்ளது அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில இயங்குது. பாப்புலர் சாவரனிட்டி. அதாவது நாட்டை ஆளும் அதிகாரம் அப்படிங்கிறது எந்த மன்னரிடமோ இராணுவத்திடமோ அல்லது குறிப்பிட்ட ஒரு குழுவிடமோ இல்ல, அது உங்களைப் போன்ற சாதாரண மக்களிடம்தான் இருக்கு. கரெக்ட். அரசியல் அறிவியல்ல ஜனநாயகத்துல 2 முக்கிய வகைகள் இருக்கு. நேரடி ஜனநாயகம், அதாவது டைரக்ட் டெமோக்ரசி, மற்றும் மறைமுக ஜனநாயகம், அதாவது இன்டைரக்ட் டெமோக்ரசி. முதல்ல இந்த நேரடி ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். நேரடி ஜனநாயகம் உள்ள நாடுகள்ல மக்களே நேரடியாக சட்டங்களை உருவாக்குவாங்க, அரசு முடிவுகளை எடுப்பாங்க. உதாரணமா சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்ல இந்த முறை இன்னும் சில மாகாணங்கள்ல இருக்கு. அங்க மக்கள் நேரடியாக அதிகாரத்தை செலுத்த 4 முக்கிய கருவிகள் இருக்கு இல்லையா? டிவைசஸ்னு சொல்வாங்க. ஆமா, அவை 1 பொதுவாக்கெடுப்பு ரெஃபரண்டம், 2 மக்கள் முன்முயற்சி இனிஷியேட்டிவ், 3 திரும்ப அழைத்தல் ரீகால், மற்றும் 4 மக்கள் தீர்ப்பு பிளெபிசைட். இந்த 4 வார்த்தைகளும் அரசியல் அறிவியல்ல மிக முக்கியமானவ. இத நாம எளிமையா புரிஞ்சுக்கணும். இத நாம நம்ம அன்றாட வாழ்வோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ரெஃபரண்டம், அதாவது பொதுவாக்கெடுப்பு அப்படின்னா அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரும் முன் மக்களிடம் நேரடியா ஓட்டெடுப்பு நடத்துறது. இந்த சட்டம் உங்களுக்கு சம்மதமா இல்லையா அப்படின்னு கேக்குறது. ஓகே. இனிஷியேட்டிவ், அதாவது மக்கள் முன்முயற்சி அப்படிங்கிறது இதோட எதிர்நிலை. மக்களே ஒன்றிணைந்து எங்களுக்கு இப்படி ஒரு சட்டம் தேவை, இத நாடாளுமன்றத்துல நிறைவேற்றுங்க அப்படின்னு அரசிடம் கோரிக்கை வைக்கிறது. இது ரொம்ப நல்லா இருக்கே. திரும்ப அழைத்தல், அதாவது ரீகால் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நம்ம ஊர்ல ஒரு எம்எல்ஏவையோ அல்லது எம்பியையோ தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். அவரை சரியா வேலை செய்யலைன்னா, ஊழல் செஞ்சா நாம அடுத்த 5 வருஷம் தேர்தல் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. நடுவிலேயே குறிப்பிட்ட அளவு மக்கள் கையெழுத்திட்டு அவரை பதவியிலிருந்து தூக்க முடியும். அதுதான் ரீகால். ஆனா இது இந்தியாவுல இல்ல. இறுதியா பிளெபிசைட், அதாவது மக்கள் தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டோட எல்லை பிரச்சனையோ அல்லது மிக முக்கியமான தேசிய பிரச்சனையோ வரும்போது மக்களோட கருத்து அறிய நடத்தப்படும் வாக்கெடுப்பு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்தியாவுல 140 கோடி மக்கள் இருக்கோம். நம்மால இப்படி ஒவ்வொரு சட்டத்துக்கும் நேரடியாக வரிசையில நின்று ஓட்டு போட முடியுமா? அதுதான் நடைமுறை சிக்கல். இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, இவ்வளவு பெரிய மக்கள் தொகை மற்றும் பல்வேறு சமூக பொருளாதார வேறுபாடுகள் கொண்ட நாட்டுல நேரடி ஜனநாயகம் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒண்ணு.
அதனால தான் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் மிக சரியாக சிந்திச்சு இந்தியாவுக்கு மறைமுக ஜனநாயகம் அல்லது பிரதிநிதித்துவ நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிற முறையை தேர்ந்தெடுத்தாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்டரி டெமோக்ரசி. ஆமா, இந்த முறையில அதிகாரம் மக்கள் கிட்ட தான் இருக்கு. ஆனா அத மக்கள் நேரடியாக பயன்படுத்துறதில்ல. மாறாக உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில, அதாவது யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அடிப்படையில தேர்தலின் மூலம் நாம தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகள், அதாவது எம்பி, எம்எல்ஏக்கள் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு சென்று நமக்காக அரசாங்கத்தை நடத்துறாங்க, நமக்கான சட்டங்களை உருவாக்குறாங்க. இங்க மிக முக்கியமான விதி என்னவென்றால், அரசாங்கம்தான் செய்யும் ஒவ்வொரு கொள்கைக்கும் செயலுக்கும் நாடாளுமன்றத்துக்கு, அதாவது மக்கள் சபைக்கு பொறுப்பானவர்கள் ஆவார்கள். எக்ஸிகியூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர். இதத்தான் இந்திய அரசியலமைப்பு உறுதி செய்து. மேலும் முகப்புரையில உள்ள ஜனநாயகம் அப்படிங்கிறது வெறும் அரசியல் ஜனநாயகத்தை மட்டும் குறிக்கல, அது சமூகம் மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. ரிப்பப்ளிக், அதாவது குடியரசு என்ற கருத்தாக்கத்திற்கு செல்வோம். மூதத்திலிருந்து அந்த ஆங்கில வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். சரி. அதாவது ஜனநாயக முறைமைகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று முடியாட்சி, மற்றொன்று குடியரசு. முடியாட்சி என்றால் பிரிட்டன் போன்ற நாடுகள் இல்லையா? ஆமாம், மிகச்சரியாக சொன்னீர்கள். முடியாட்சியில் நாட்டின் தலைவர் வாரிசு அடிப்படையில் பதவியேற்பார், ராஜா அல்லது ராணி. அப்படிதானே? உண்மைதான். ஆனால் ஒரு குடியரசில் நிலைமை வேறு. ஆமாம். அமெரிக்காவை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நாட்டின் தலைவர் மக்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார். இப்போ இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்தியாவின் முகப்புரையில் உள்ள குடியரசு என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்பதுதான். அது இந்தியா தனக்கான தலைவரை, அதாவது குடியரசுத் தலைவரை மறைமுக தேர்தல் மூலம் 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கிறது என்பதை ஆணித்தரமாக குறிக்கிறது. உண்மை என்பது எந்த ஒரு ராஜா போன்ற தனிநபரிடமும் இல்லாமல் உங்களிடம், அதாவது மக்களிடமே உள்ளது என்பதை இது உறுதி செய்கிறது. சமூகத்தில் சலுகை பெற்ற ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் என்று யாரும் கிடையாது என்பதையும் இது சொல்கிறதா? கண்டிப்பாக. எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து அரசு பதவிகளும் அனைவருக்கும் திறந்தே இருக்கும். ஒரு சாதாரண குடிமகன் கூட நாட்டின் உயர்ந்த பதவியை அடைய முடியும். அது ஒரு மிகச்சிறந்த அடித்தளம். சரி, நமது அடுத்த பகுதியான ஜஸ்டிஸ் அல்லது நீதி பற்றி பார்ப்போம். வாசியுங்கள். The term justice in the preamble embraces 3 distinct forms: social, economic, and political, secured through various provisions of fundamental rights and directive principles. இந்த வாக்கியம் மிக ஆழமானது. முகப்புரையில் கூறப்பட்டுள்ள நீதி என்பது சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் என 3 வடிவங்களை கொண்டுள்ளது. இந்த 3ம் அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மூலம் உறுதி செய்யப்படுகின்றன, இல்லையா? ஆமாம். முதலில் சமூக நீதியை பற்றி பார்ப்போம். சாதி, நிறம், இனம், மதம், பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து குடிமக்களையும் சமமாக நடத்துவதுதான் சமூக நீதி. அதாவது குறிப்பிட்ட பிரிவினருக்கு எந்த சலுகைகளும் இருக்கக்கூடாது. அதே சமயம் வரலாற்று ரீதியாக பின்தங்கிய எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் பெண்களின் நிலைமைகளை மேம்படுத்துவதும் சமூக நீதியின் ஒரு முக்கிய அங்கம்தான். புரிகிறது. அடுத்து பொருளாதார நீதி என்றால் என்ன? பொருளாதார காரணிகளால் மனிதர்களிடையே பாகுபாடு காட்டாமை, அதாவது செல்வம் மற்றும் வருமானத்தில் உள்ள அதீத ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவது. இந்த சமூக நீதியும் பொருளாதார நீதியும் சேர்ந்தா அதை ஒரு குறிப்பிட்ட பேரில் அழைப்பார்கள் என்று நினைக்கிறேன். சரியாக பிடித்தீர்கள். இவை இரண்டும் இணைந்ததே பகிர்மான நீதி அல்லது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் எனப்படும். சரி, இறுதியாக அரசியல் நீதி. அனைவருக்கனைவரும் சமமான அரசியல் உரிமைகள், அரசியல் பதவிகளை அடைவதற்கான சம வாய்ப்பு மற்றும் அரசாங்கத்தில் சமமான குரல் இருப்பதே அரசியல் நீதி. நேயர்களுக்கு ஒரு வரலாற்று தகவலை நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த 3 நீதிகளுக்கான இலட்சியம் 1917ஆம் ஆண்டு நடந்த ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. மிக முக்கியமான ஒரு தகவல் அது. சரி, அடுத்து நாம் பார்க்க போகும் பகுதி லிபர்ட்டி, அதாவது சுதந்திரம். அதற்கான ஆங்கில வாக்கியம், The term liberty means the absence of restraints on the activities of individuals and at the same time providing opportunities for the development of individual personalities. சுதந்திரம் என்றாலே எந்த தடையும் இல்லை என்று நாம் நினைப்போம்.
ஆனால் சுதந்திரம் என்றது தனிநபர்களின் செயல்பாடுகள் மீதான கட்டுப்பாடுகள் இல்லாத நிலையை குறிப்பது மட்டுமல்ல, அதே நேரத்தில் தனிநபரின் ஆளுமை வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளை வழங்குவதாகும். அப்படித்தானே? மிகச்சரி. நமது முகப்புரை சிந்தனை, வெளிப்பாடு, நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு சுதந்திரத்தை அடிப்படை உரிமைகள் மூலம் குடிமக்களுக்கு உறுதி செய்கிறது. இவை மீறப்பட்டால் நாம் நேரடியாக நீதிமன்றத்தை நாடலாம். கண்டிப்பாக. ஆனால் இதன் ஒட்டுமொத்த பின்னணியை நாம் இணைத்து பார்த்தால், சுதந்திரம் என்பது எதை வேண்டுமானாலும் செய்வதற்கான ஒரு உரிமம் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது லைசென்ஸ் கிடையாது. ஆமா, அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள வரம்புகளுக்கு உட்பட்டே அதை நாம் அனுபவிக்க முடியும். சுருக்கமாகச் சொன்னால், இது முழுமையானதல்ல, தகுதிக்குட்பட்டது. அப்சல்யூட் கிடையாது, குவாலிஃபைடு. இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய இலட்சியங்கள் எந்த புரட்சியிலிருந்து பெறப்பட்டவை என்று சொல்ல முடியுமா? இவை அனைத்தும் 1789 முதல் 1799 வரை நடந்த பிரெஞ்சு புரட்சியிலிருந்து பெறப்பட்டவை. அருமை. அடுத்தபடியாக ஈக்குவாலிட்டி அல்லது சமத்துவம் பற்றி பார்ப்போம். ஆங்கில வாக்கியம் இதோ: The term equality means the absence of special privileges to any section of the society and the provision of adequate opportunities for all individuals without any discrimination. சமத்துவம் என்பது சமூகத்தின் எந்த ஒரு பிரிவினருக்கும் சிறப்புச் சலுகைகள் இல்லாததையும் அனைவருக்கும் போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதையும் குறிக்கிறது. இது குடிமை, அரசியல் மற்றும் பொருளாதார ஆகிய 3 பரிமாணங்களைக் கொண்டுள்ளது என்று மூலக்குறிப்பில் உள்ளது. குடிமைச் சமத்துவம் பற்றி சொல்லுங்கள். குடிமைச் சமத்துவம் என்பது அடிப்படை உரிமைகள் பிரிவில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை விதி 14 சொல்கிறது. பாகுபாட்டிற்கு தடையை விதி 15 சொல்கிறது. ஆமாம். வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு விதி 16, தீண்டாமை ஒழிப்பு விதி 17 மற்றும் பட்டங்கள் ஒழிப்பு விதி 18. இவை அனைத்தும் குடிமைச் சமத்துவத்தை உறுதி செய்கின்றன. அப்படியானால் அரசியல் சமத்துவம்? மதம், இனம், சாதி, பாலினம் காரணமாக எவரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட தகுதியேற்றவர் அல்ல என்பதை விதி 325 சொல்கிறது. மேலும் வயது வந்தோர் வாக்குரிமைய விதி 326 உறுதி செய்கிறது. இது மிக முக்கியமானது. அதேபோல பொருளாதார சமத்துவத்திற்கு அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் உள்ள விதி 39 மிகவும் முக்கியம். இத ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான வேலைக்கு சமமான ஊதியம் வழங்கப்படுவதை வலியுறுத்துகிறது. வாழ்வாதாரத்திற்கான சம உரிமையையும் அது உறுதி செய்கிறது. சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது சகோதரத்துவம். இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. வாசியுங்கள். Fraternity means a sense of brotherhood. The Constitution promotes this feeling of fraternity by the system of single citizenship. சகோதரத்துவம் என்பது அனைவரிடமும் உள்ள ஒரு சகோதர உணர்வை குறிக்கிறது. இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் நமது ஒற்றை குடியுரிமை முறைதான் இந்த உணர்வை வளர்க்கிறது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஆமாம், அடிப்படை கடமைகளான விதி 51A-வும் இந்த உணர்வைத்தானே வளர்க்கிறது. மிகச் சரியாகச் சொன்னீர்கள். முகப்புரை 2 விஷயங்களை சகோதரத்துவம் உறுதி செய்ய வேண்டும் என்கிறது. 1, தனிமனித மாண்பு. 2, தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. அந்த ஒருமைப்பாடுன்ற வார்த்தை ஆரம்பத்துல இல்லையே. இல்ல, அது 1976இல் 42வது திருத்தச் சட்டத்தின் மூலம்தான் சேர்க்கப்பட்டது. தனிமனித மாண்பு பற்றி வரைவுக்குழு உறுப்பினர் K.M. முன்ஷி கூறியதை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். கண்டிப்பாக. தனிமனித மாண்பு என்பது ஒவ்வொரு தனிநபரின் ஆளுமையும் புனிதமானது என்பதை அங்கீகரிப்பதாகும் என்றவர் கூறினார். அதனாலதான் பெண்களின் கண்ணியத்தை காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று விதி 51 சொல்கிறது. தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்பது என்ன? அது உளவியல் மற்றும் பிராந்திய பரிமாணங்களை உள்ளடக்கியது. அரசியலமைப்பின் 1வது விதி இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று அழைக்கிறது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆமாம். அதாவது இந்தியாவிலிருந்து பிரிந்து செல்ல எந்த மாநிலத்திற்கும் உரிமையில்லை. வகுப்புவாதம், சாதியவாதம், மொழிவாதம் போன்ற தடைகளை தகர்ப்பதே இதன் நோக்கம். இவ்வளவு ஆழமான தத்துவங்கள் அடங்கிய முகப்புரையின் முக்கியத்துவம் என்ன? அதைப்பற்றி நமது அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இது நமது அடுத்த பகுதி. மூலவாக்கியங்களை வாசியுங்கள். The preamble embodies the basic philosophy and fundamental values. According to K.M. Munshi, the preamble is the horoscope of our sovereign democratic republic. முகப்புரை என்பது அரசியலமைப்பு கட்டமைக்கப்பட்டுள்ள அடிப்படை தத்துவம் மற்றும் மதிப்புகளை உள்ளடக்கியது. அரசியல், தார்மீக, மத மதிப்புகள் இதில் அடங்கும். இது அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் கனவுகளையும்
உன்னத பார்வையையும் பிரதிபலிக்கிறது. சர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் இதை பற்றி சொல்லும்போது, நாம் நீண்ட காலமாக எண்ணியிருந்த அல்லது கனவு கண்ட விஷயங்களை நமது அரசியலமைப்பின் முகப்புரை வெளிப்படுத்துகிறது என்றார். K.M. முன்ஷி இதை நமது இறையாண்மை மிக்க ஜனநாயக குடியரசின் ஜாதகம் என்று வர்ணித்தது மிகவும் பிரபலமானது. ஆமாம், ஹாரோஸ்கோப். பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா இதை அரசியலமைப்பின் மிகச்சிறந்த ரத்னம் என்றும் அரசியலமைப்பின் ஆன்மா என்றும் ஒரு அளவுகோல் என்றும் புகழ்ந்துள்ளார். ஆங்கில அரசியல் விஞ்ஞானி சர் எர்னஸ்ட் பார்க்கர் இதை கீநோட் என்று அழைத்தார். முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா அவர்களின் கருத்தும் இதில் முக்கியமானது. இது அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை ஒத்திருக்கிறது, ஆனால் வெறும் பிரகடனத்தை விட மேலானது. இது நமது அரசியலமைப்பின் ஆன்மா என்று அவர் கூறியுள்ளார். இவ்வளவு புகழ்பட்ட இந்த முகப்புரை உண்மையில் அரசியலமைப்பின் ஒரு பகுதியா இல்லையா என்பதில் ஒரு பெரிய சர்ச்சையே இருந்திருக்கிறது. ஆமாம், இது ஒரு காலத்துல மிகப்பெரிய சட்ட போராட்டமாக இருந்தது. அந்த மூல வாக்கியத்தை வாசிக்கிறேன். One of the controversies about the preamble is as to whether it is a part of the constitution or not. 1960ஆம் ஆண்டு நடந்த பெருபாரி யூனியன் வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்தது. அதென்ன தீர்ப்பு? உச்ச நீதிமன்றம் முகப்புரையை அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் மனதை புரிந்து கொள்ளும் ஒரு திறவுகோல் என்று ஏற்றுக்கொண்டது. ஆனால் அது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று திட்டவட்டமாக கூறியது. இது ஒரு முக்கியமான கேள்வியை இங்கு எழுப்புகிறது. நிலைமை அப்படியே இருந்ததா? இல்லை, நிலைமை மாறியது. 1973இல் நடந்த புகழ்பெற்ற கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது முந்தைய கருத்தை நிராகரித்தது. முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதிதான் என்று தீர்ப்பளித்தது. மிகச்சரி. பின்னர் 1995 LIC ஆஃப் இந்தியா வழக்கிலும் இது ஒரு ஒருங்கிணைந்த பகுதி என நீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியது. மேயர்கள் கவனிக்க வேண்டிய 2 முக்கிய விஷயங்கள் இங்குள்ளன. ஆம், நீங்களே சொல்லுங்கள். 1. முகப்புரை என்பது சட்டமன்றத்திற்கான அதிகாரத்தின் மூலமும் அல்ல, சட்டமன்ற அதிகாரத்தின் மீதான தடையும் அல்ல. சரி. 2. இது நீதிமன்றத்தால் நேரடியாக செயல்படுத்த முடியாத ஒன்று, நான் ஜஸ்டிஷியபிள் என்று சொல்வார்கள். ஆமா, முழு அரசியலமைப்பும் இயற்றப்பட்ட பிறகே அது ஒட்டுமொத்த அரசியலமைப்புடன் ஒத்திருப்பதை உறுதி செய்வதற்காக முகப்புரை இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சரி, இது அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று ஆகிவிட்ட பிறகு இதை திருத்த முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. அதுதான் நமது இறுதி பகுதி. முகப்புரையை திருத்த முடியுமா? The question as to whether the preamble can be amended under Article 368 of the Constitution arose for the first time in the historic Kesavananda Bharati case, 1973. அரசியலமைப்பு சட்டம் 368வது விதியின் கீழ் முகப்புரையை திருத்த முடியுமா என்ற இந்த மிகப்பெரிய கேள்வி 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் மீண்டும் எழுந்தது. மனுதாரர் என்ன வாதிட்டார்? முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்பதால் அதை திருத்த முடியாது என்று அவர் வாதிட்டார். மேலும் முகப்புரையில் உள்ள அடிப்படை அம்சங்களை அழிக்கும் வகையில் திருத்தும் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது என்றும் கூறினார். ஆனால் உச்ச நீதிமன்றம் முகப்புரையை திருத்த முடியும் என்று தீர்ப்பளித்தது. ஆமா, திருத்த முடியும், ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தது. திருத்தம் என்ற பெயரில் அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை, அதாவது பேசிக் ஃபீச்சர்ஸ், சிதைக்கவோ அல்லது மாற்றவோ கூடாது. இதுவரை முகப்புரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரே ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலமாக, இல்லையா? மிகச்சரி. அந்த திருத்தத்தின் மூலம்தான் சமதர்மம், மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன. இந்த திருத்தம் அடிப்படை அம்சங்களை மீறவில்லை என்பதால் அது செல்லுபடியாகும் என்று நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அருமை. இந்த ஆழமான உரையாடலின் இறுதிக் கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம். முகப்புரை என்பது வெறுமனே ஒரு முன்னுரை அல்ல, அது நாம் எத்தகைய நாட்டை உருவாக்க விரும்பினோம் என்பதின் சாராம்சம்.